நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில் இருந்து வேடந்தாங்கல் போகிற வழியில் ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மலை ஒன்று வரும். அது மேலே ஒரு கோவில் இருக்குது. அந்த மலைக்கு மேலே வந்து வண்டி போகும். ஸோ அதில் தான் இன்றைக்கி இந்த நம்ம எருமைக்கடாவை ஏற்றி நம்மளோட ஹில்ஸ் ரைடை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளஸ் மேலே போயிட்டு அது என்ன கோவில் அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பிடிச்சிக்கா சொல்லுமா. இப்போ இந்த கோயிலை தாண்டி ஒரு சிமெண்ட் ரோடு போகுனாங்க. மானம் இருக்கு நடந்து போகிறது. மலை மேலே தாண்டி ஒரு சிமெண்ட் ரோடு வரும். சிமெண்ட் ரோட்டில் இருந்து வண்டி போகுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே கார் ஒன்று வழிதா, அந்த ரோடு தான். மதுராந்தகம், செங்கல்பட்டு, திருமலை, வையூர், இந்த சிமெண்ட் ரோட்டில் போயிட்டு மலை மேலே ஏறலாம். எருமைக்கடாவோட ஃபஸ்ட்டு ஹில்ஸ் ரைடு. சின்ன ரோடு தான், பார்த்து பொறுமையாக போய்க்க வேண்டியதான். மழை சூப்பராக இருக்குங்க. வீடு ஒன்றுன்னா அரண்மனை மாதிரி கட்டுறாங்க. நாம மாதிரியே தெரியல பார்க்குறது. தோட்டத்தோட வீடு. ரைட். இதோட மலை பாதை ஆரம்பம். இங்கேருந்து மலை ஸ்டார்ட் ஆகுது. மேலே பொறுமையாக ஏறலாம். வரைக்கும் செகண்ட் கியர்லேயே போக சொல்லியிருக்காங்க. செகண்ட் கியர்லேயே போகலாம். செம்மையாக இருக்கு மலை ஏறுறதுக்கு. ஆமாம், நம்மளுக்கு வந்து கீரை வந்து சேஞ்சாக இருக்குது, தெரியல. ஃபஸ்ட் டைம் கிழிச்சுன்றதால ஒரு குழப்புது. போயிடலாம். வரம்பு எடுக்கலாம். எப்படி இருக்கு மலை எடுத்து பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருக்குங்க. சூப்பர் வியூ. நம்பாங்க. அன்எக்ஸ்பெக்டட் திங் தான் இது. சூப்பராக இருக்குது. ரோடு மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும்.
சின்ன மலை தான், பட் ஆனால் எறும்புக்கடா ஏற்ற முடியும்னு நினச்சேன், ஏற்றிட்டேன். ஓகே, மலை மேலே வண்டி ஏற்றியாச்சு. அப்படியே மேலே கோவிலுக்கு போயிட்டு அப்படி கீழே இறங்கும்போது வியூ காட்டுறேன் பாருங்கள். வியூ சூப்பராக இருக்குது. கீழே இறங்கும்போது உங்களுக்கு வியூ காட்டுறேன். இல்லை மேலேருந்து எங்கேயாவது பார்க்க முடிஞ்சால் கூட நான் வியூ காட்டுறேன். எருமகடா ஃபஸ்ட் டைமாக ஹில்ஸ் ஏறி இருக்கு. கீழே எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இவ்வளோ உயரத்தில் தான் எருமகடா நம்மளை மேலே கூப்பிட்டு வந்திருக்கு. கீழே ஒரு அழகான தெப்பக்குளம் ஒன்று இருக்குது, தெரியுதா? அழகான தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கு எப்படி வரதுன்னு வழி தெரியல. ஆக்சுவலாக அந்த வண்டி வருது பார்த்தீங்களா, அது வழியாக வந்து தான் நம்ம வந்து அப்படி வந்து ஏறணும். இப்படி நேரையே போனால் வந்தவாசி, வேடந்தாங்கல் இதெல்லாம் இந்த வழியாக போயிடலாம். குடியாத்தம் இந்த வழியாக போயிடலாம். வேலூர் இது கூட இந்த வழியாக போகலாம்னு சொல்லி சொன்னாங்க. கீழே இறங்கும்போது தான் நம்ம எருமகடா என்னென்ன வேலை பார்க்க போகுதுன்னு தெரியல. நான் இது வரைக்கும் நம்ம இவ்வளோ பெரிய ஹில்ஸில் ஏற்றுனதே கிடையாது வண்டியை. செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு வழி. இது வழியாகவும் செங்குத்தாக பைக்லாம் ஏறும். சிமெண்ட் ரோடு இருக்குல்ல, இது ரொம்ப செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். இல்லைனா இதுக்கு பின்னாடியே அப்படியே இன்னொரு வழி இருக்குது, வளைஞ்சு கொஞ்சமாக வரும். சின்ன மலை தான், சூப்பராக இருக்கும். தூரத்தில் பஸ்ஸெல்லாம் போகிறது தெரியுது பாருங்கள். இந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயக ஸ்மேதா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இந்த கோவிலோட பேர். வேடந்தாங்கல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே இந்த கோவில் இருக்கும். ஆதி காலத்து கோவில், இந்து சமய அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருக்கிற ஆதி காலத்து கோவில். 3 வழியாக வரலாம். 2000 வருஷம் பழமையான கோவிலாங்க. திருப்பதியை கட்டின மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். அந்த இங்கே இருந்த ஒருத்தர் சொன்னார், திருப்பதியை கட்டின மன்னர்கள் தான் அந்த கோவிலையும் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ உங்களுக்கு எதிரியே தெரியுதுல, இதுதான் நீங்கள் நடந்து வரணும் அப்படின்னா நடைபாதை. இதுதான் நான் அப்படி போயிட்டு அதை காட்டுறேன் பாருங்கள். இன்கம்ப்ளீட்டட் ஸ்டேஜாக இருக்கா இல்லை இதை உடைச்சாங்களான்னு தெரியல. ஏதாவது போரில் உடைச்சாங்கன்னு தெரியல. கீழே ஒரு கோயில் இருக்குது. இதுதான் நடைபாதை. இன்கம்ப்ளீட்டட் கோயில் தாங்க. பழமை மாறாமல் அந்த கோயில் இருக்குது அப்படின்னா மலை மேலே சின்ன மலை தான், சின்ன மலை மேலே இந்த கோயில் இருக்குது. அந்த பாறைகள்லாம் அப்படியே தெரியுது பாருங்க. பாறைகள்லாம் அப்படியே சுற்றிக்கிருக்காங்க. இது உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு கல்மண்டபம் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன தூரல் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கல் மண்டபம் இருக்கா, ஷெட்டு போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு. இது ஒரு கல் மண்டபம். வேடந்தாங்கல் போகிற வழியிலே இந்த கோவில் இருக்குது. யாராவது வந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள். அந்த கோயிலை பற்றி மேலும் தகவல் தெரியுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கீழே போகிறோம். கீழே போகிறதுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கீழே இறங்குறோம். ஃபஸ்ட்டு கீர் தான். ஃபஸ்ட்டு கீரு அப்படியே போட்டு விட்டுற வேண்டியதான், எதுவுமே பண்ண தேவையில்லை. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அது தெரியல. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கீரை மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா வண்டி அது வாட்டுக்கு போகும். இந்த பாதையில் இறங்குறாங்க. இது ஒரு பாதை, நான் சொன்ன மேலே காமிச்சிருப்பேன். இது ஒரு பாதை. இது ஷார்ட்கட்டாக கீழே இறங்கிறோம். நம்ம அப்படி போய் சுற்றி போகலாம். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் வியூ செம்மையாக இருக்குது. ஒன்றும் கிளச்சை பிடிச்சிடக்கூடாது.
பிரேக் அழுத்திக்கலாம், கிளச்சை பிடிச்சிடக்கூடாது. அண்ணன் போகிறாரு, அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிருங்க. அண்ணன் வேடிக்கை பார்த்துட்டு போகிறாரு. அங்கேருந்து இறங்கிட்டோம் சரியா. ரோடு மோசமாக கொஞ்சம். சின்ன மலை தான் பரவாயில்ல, ஏறி வண்டி ஏற்றி பழக்கணும்ல. இதுதான் இந்த மாதிரி இடம் தான் மலைகளில் ரிஸ்க்கான இடங்கள். இதில் பார்த்து இறக்கணும் இங்கே. ஆமாம், டேரக்ட் லேண்டிங் தான். இல்லைன்னா அடிவாரத்துக்கு வந்து விட்டோம். ஒரு ஆட்டோ ஏறுது பாருங்க, சிரமப்படுறா இல்லை பள்ளத்தில் உட்காந்து சேர்த்துக்கல. அவ்வளவுதான், மலை ஏற்றம் முடிந்து விட்டது.